ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. முச்சடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. முச்சடியில் எழுந்தருளின இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய தயை ஆசீர்வாதம் யோசேப்பின் சிரசின் மேல் உண்டாவதாக என்று மோசே ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை. யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவன். காரணம், சிறு வயதிலேயே தாயை இழந்தவன், தகப்பனாலே அதிகமாக நேசிக்கப்பட்டவன், சகோதரராலே மிகவும் வெறுக்கப்பட்டவன். ஆனாலும் தேவனாலே நேசிக்கப்பட்டவன். காரணம், அவன் தன் சகோதரர்களை நேசித்து தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்கள் தன்னை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை காணும்படி அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களை தேடிச் சென்றவன். இஸ்மவேலரிடத்திற்கு விற்கப்பட்ட போதும் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட போதும் மனம் கலங்கினவனாய் திகைத்தவனாய் தான் முன்பின் அறியாத அந்நிய தேசத்திலே இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்தவன். தன் எஜமானுடைய மனைவி தவறான காரியத்துக்கு அழைத்த போது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேட்டு தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு ஓடிப்போய் தன்னை காத்து கொண்டவன். தேவனுக்கு அவன் பயந்து இருந்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். செய்யாத தவறுக்கு சிறையில் தண்டனை அனுபவித்த போதும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செம்மையாக செய்து சிறைச்சாலை அதிகாரியின் நன்மதிப்பை பெற்று அங்கு இருந்தவர்களுடைய நலத்தை விசாரித்து அவர்களுடைய கனவுகளுக்கும் அர்த்தம் சொல்லி அதன்பின் பார்வோனுடைய கனவுக்கும் அர்த்தம் சொல்லி தேவனாலே பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்ட போதும் தேவனுக்கு பயந்து செயல்படுபவனாக காணப்பட்டவன். தன்னை பகைத்த தன்னுடைய சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்து தேசத்துக்கு வந்த போதும் பழிவாங்காமல் அவர்களை மன்னித்து ஜீவரட்சணை செய்து இதற்காகவே கர்த்தர் தன்னை அவர்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவன். கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய எலும்புகளையும் எடுத்து போகும்படி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தவன் இந்த யோசேப்பு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படி முச்சடியில் நடுவிலிருந்து மோசேக்கு தரிசனமான முற்பிதாக்களின் தேவனாகிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய தயவு யோசேப்பனுடைய சிரசின் மேலும் சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் தேவனாலே அருளப்பட்டது போல கர்த்தர் நமக்கும் தந்தருள்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, யோசேப்பு தேவனை நம்பி சார்ந்து இருந்து தனக்கு விரோதமாக சகோதரர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கிருபையை தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய திட்டம் நிறைவேற யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தது போல எங்கள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேற எங்களையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.